அந்த பொண்ணை பேச விடுங்க. கோயிலுக்கு போய் சத்தி வாங்க. சாப்பிட்டு படுத்து தூங்க எழுப்பி நகையை திருடிட்டா ஒத்துக்க டார்ச்சர் பண்றாங்க. இவன் எவ்வளவு கொடுமை பண்றாங்க தெரியுமா? இவன் கிட்ட கேஸ் கொடுத்தா போய் அங்க பாரு இங்க பாரு சொல்றாங்க. கண்டுபிடிக்கவே இல்லை. ஊர்ல எல்லாம் சமாதானம் கூட்டிட்டு போனாங்க வீட்டுக்கு. அங்க போன சைனை எவ்வளவு டார்ச்சர் பண்றாங்க. அப்படியே குடும்பமா சேர்ந்து என் தாய் எல்லாம் புடிக்கல கலட்டி அனுப்புனாங்க. ரெண்டு நாளைக்கு முன்னாடி இவங்க எல்லாரும் தடுத்தாங்கன்னா வந்து 5 மாசமாக என்ன யாருமே கேட்க மாட்டேன்றாங்க. எனக்கே தெரியாம என் போன்ல ரெக்கார்ட் எடுத்து வச்சு மிரட்டாங்க. நாங்க மணிபாடி கிராமத்துல வச்சுன்னு வரோம் சார். எங்க அப்பா அம்மா பார்த்து எனக்கு சொந்தத்திலே கல்யாணம் பண்ணி வச்சாங்க. எனக்கு வயசு 19 ஆகுது. நான் 5 மாசமா இருக்கேன். கல்யாணம் புதுசு 1 மாசம் நல்லா இருந்தோம். அப்புறம் வந்து அவங்க பொண்ணுக்கு வந்து 30 பவுன் நகை போட்டு மாப்பிள்ளைக்கு 10 பவுன் நகை போட்டு ஒரு கார் 10 லட்சத்துக்கு வாங்கி கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து என்கிட்ட அப்பப்ப எங்க தங்கச்சிக்கு நாங்க இவ்வளவு நகை போட்டோம் உனக்கு ஒண்ணு போடலன்னு டார்ச்சர் பண்ணாங்க. கொஞ்ச நாள் அப்படியே போச்சு. நானும் வீட்டுல எதுவும் சொன்னா வீட்டுல கஷ்டப்படுவாங்க. ஆனா எங்க வீட்டுல முடிஞ்சது நாங்க இல்லாத ஏழைங்க. எங்க அப்பா 5 பவுன் கடன் வாங்கி போட்டாரு. அது பத்தாம அப்பப்ப சண்டை வரும். எனக்கும் எங்க வீட்டுக்காருக்கும் அப்பப்ப சண்டை வரும்னா. அப்புறம் வந்து எதனால சண்டை வருது? இது சின்ன எல்லாருக்கும் மத்தவங்க கல்யாணத்துக்கு போகும்போதெல்லாம் அவங்களுக்கெல்லாம் எல்லாம் போட்டாங்க. உங்க அப்பா அம்மா உனக்கு ஒண்ணு போடலன்னு அப்படி வந்து டவுரி வச்சு பேசினாங்க. அவங்க அப்பா அம்மா அவங்க தங்கச்சி டைரக்டா என்கிட்ட வந்து கேட்க மாட்டாங்க. எங்க வீட்டுக்காரர்கிட்ட சொல்லி நீ கேளு அந்த மாதிரி சொல்லிதான் கேட்க வைக்கிறாங்க. அப்புறம் நானும் வந்து வீட்டுல பேச எதுவும் சொல்ல. வீட்டுல சொன்னா அப்பா அம்மா கஷ்டப்படுவாங்க இறக்கிறது போட்டுட்டாங்கன்ட்டு. அப்புறம் 5 மாசமா இருந்தேன். மாசமான புதுசுல எங்க அம்மா என்ன பார்க்க வந்தாங்க. உடனே என்னட்டாங்க 9 பவுன் நகை அவங்க வீட்டுல காணாம போயிடுச்சு. நான் தான் திருடிட்டேன்னு சொன்னாங்க. சரி நான் திருடிட்டேன்னு சொல்றீங்களே நீங்க எதை வச்சு சொல்றீங்க? நீ தான் திருடனாங்க. நான் வயிற்றுல வளர புள்ள மேல சத்தியமா நான் எடுக்கலன்னால சொன்னு பார்த்தேன். அப்ப இல்ல ஒத்துக்கல நீ தான் நகை திருடின்னு சொல்லிட்டு இது பண்ணாங்க. நானும் என்ன பண்ணேன், சரி நான் தான் திருடிட்டேன்னு சொல்றீங்க போலீஸ் ஸ்டேஷன்ல கேஸ் கொடுங்க நாங்க பாத்துக்கிறோம் அங்க வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா. அதுக்கு நகை காணாம போன ஆதங்கள்ல இவ போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கேஸ் கொடுன்னு சொல்றாளே. அப்ப இவ தான் திருடின்னு பண்ணாங்க. 3 மாசமா எங்க அம்மா வீட்டுலதான் இருந்தேன். கடத்தூர் போலீஸ் ஸ்டேஷன்ல கேஸ் கொடுத்தாங்க. அவங்க யாருமே கேஸே எடுக்கல. வந்து விசாரிக்கவும் இல்ல 3 மாசமா. அப்புறம் ஊர்ல இருக்கிற பெரிய மனுஷங்க எல்லாம் என்ன சொன்னாங்க, புள்ள மாசமாக்குது ஏன் இப்படி பண்றீங்க கூட்டிட்டு போய் வாழ வைங்கன்னு. ஊருக்கு எல்லாரும் என்னன்னாங்க அவங்க வீட்டுல போயிட்டு புள்ளைய வந்து இனிமே எதுவும் கேட்க கூடாது. இங்க என்ன சொன்னாங்க? இங்க வந்து கேஸ் நாங்க வந்து கொடுத்ததுக்கு எங்க வந்துங்கறீங்க? இப்ப அரூர் மகளிர் ஸ்டேஷனுக்கு வந்துக்கிறோம். இங்க கேஸ் கொடுத்ததுக்கு என்னன்றாங்க, போன் ரெக்கார்ட் போட்டதுக்கு போய் நீ வந்து கிரைம் பிரான்ச்ல குடு டவுரி இது பண்ண அது வேற ஏதோ ஆபீஸ்க்குள்ள போய் குடுன்றாங்க. நாங்களும் 3 நாளா அழுகிறோம். நானும் மாசமாக்குறேன். நான் எனக்கு எங்க மாமனார் வீட்டுல பண்ற மென்டல் டார்ச்சர்ல போலக்கடி எடக்காத நகையை திருடாத நகையை குடு டார்ச்சர் பண்றாங்க. வீட்டுக்காரரும் எதுவும் கேட்க மாட்டேன்றாரு. அவரு என்னன்றாரு, உனக்கு நான் சிங்கிள் பேமெண்ட் பண்றேன் அப்படின்றாரு. எதுக்கு சிங்கிள் பேமெண்ட்? செட்டில்மெண்ட் பண்றேன் உனக்கு எவ்வளவு வேணும் வாங்கி உங்க அம்மா வீட்டுக்கு போன்றாங்கண்ணா. அங்க 7 நாள் கோயில்ல கூட்டிட்டு போய் சத்தியம் பண்றது, வீட்டுல அசிங்கமா பேசுறது, தாலி கயிறு கழட்டினே தாலி கயிறு தாலி கொடி கழட்டி இது பண்ணி என்ன முடிக்க விட்டாங்க. கண்டென்ட் வந்து எங்க நாட்டுல வந்து என் தாலி கொடி பிடிங்கி கழட்டி என்ன முடிக்க விட்டாங்க. இப்ப வந்து ஊர்ல எல்லாருக்கிட்டையும் சொல்றாங்க இது புள்ளி இது நான் ரெக்கார்டு வச்சுருக்கிறேன்ட்டு. ஊரே வந்து என்ன கேக்குறாங்க என்ன ரெக்கார்டுக்கு அவங்க மேல சொல்லுன்னு. எனக்கே தெரியாம என் போன்ல ரெக்கார்டு போட்டு இவங்க எல்லாம் வாட்ச் பண்ணிருக்கிறவங்க என் பர்சனல் விஷயம் எதுவும் எடுத்துருக்க மாட்டாங்களான்னு எனக்கு சந்தேகமா இருக்குது. அதை வந்து இவங்க கட்ட சொன்னா நீங்க போய் கிரைம் பிரான்ச்ல கொடுங்க அங்க கொடுங்கன்னு சொல்றாங்க. நான் வாழ்றத தெரியாம நான் உட்காந்துக்கிறேன். எனக்கு ஒரு நீதி வாங்கி கொடுங்க. எனக்கு இங்க எல்லாரும் நாங்க வந்து கேட்டு பார்த்துட்டு யாரும் எங்களுக்கு எதுவும் பண்ண மாட்டேன்றாங்க. தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு கலகலப்பும் கைகலப்பும்
மீ டூ லவ் யூ. தேங்க் யூ. அவருக்கு அந்த மாஸ் ஏத்துறது இருக்குல்ல. போயிட்டே தான் இருக்காரே தவிர பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.